ராமேஸ்வரம்ல 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வந்த ஒரு பொண்ணை அதே பகுதியை சேர்ந்த 20 வயசு பையன் முனிராஜன்றவன் கத்தியால குத்தி கொலை பண்ணியிருக்கான்றத நம்ம நியூஸ்ல பார்த்திருப்போம். என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சு பார்த்தா அந்த பெண் 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்திருக்காங்க. வழக்கம் போல காலையில வீட்டுல இருந்து ஸ்கூல் கிளம்பி போயிருந்திருக்காங்க. வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு வெறும் 1/2 கிலோமீட்டர் தான் கேப் இருந்திருக்கு. ரொம்ப தூரம்லாம் இல்ல. அவங்க எப்பவும் போல நடந்துதான் போயிருக்காங்க ஸ்கூலுக்கு. கூட படிக்கிற பிள்ளைங்களும் கூட தான் வந்திருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு கூடவே ஒருத்தன் லுங்கி கட்டிட்டு நடந்து வந்திருக்கான். திடீர்னு பார்த்தா அவன் லுங்கிக்குள்ள மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து அந்த பொண்ணோட பிடரியில பின்பகுதியில குத்தி இருக்கான். குத்தின உடனே அந்த பொண்ணு அன்கான்சியஸ் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. அந்த சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துடுறாங்க. என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்த்தா அந்த பையன் இதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு பின்னாடி தொடர்ச்சியா சுத்தி இருந்திருக்கான். அதாவது தன்னை காதலிக்க சொல்லி வற்புறுத்தி இருக்கான். அந்த பொண்ணும் அவனோட காதலை ஏத்துக்கல. தொடர்ச்சியா ஸ்கூலுக்கு போயிருந்திருக்காங்க. என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, இவன் என்ன பண்ணிட போறான், சும்மா பின்னாடியே சுத்துவான் அவ்வளவுதான் அப்படின்னு தான் நினைச்சிருந்திருப்பாங்க. யாரும் இவன் கத்திய வச்சு குத்துவான், இந்த அளவுக்கு போவான் அப்படின்லாம் யாருமே நினைச்சிருந்திருக்க மாட்டாங்க. அப்படி நினைச்சுதான் அந்த பொண்ணு தொடர்ந்து ஸ்கூலுக்கு போயிருந்திருக்காங்க. ஆனா இப்போ அந்த பையன் எப்பவும் போல இல்லாம கொலை பண்ணிருக்கான். என்னன்னு விசாரிச்சு பார்த்தா கஞ்சா போதையில அவன் அப்படி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்ப அந்த பொண்ணை இந்த பையன் லவ் பண்ணிருக்கான், நேசிருந்திருக்கான். அதனாலதான் தன்னை காதலிக்க சொல்லி அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிருக்கான். டெய்லியும் அவ பின்னாடி சுத்தி இருந்திருக்கான். ஆனா இப்படி இந்த அளவுக்கு நேசிக்க கூடிய ஒரு பர்சனையே கத்திய வச்சு கொல்ற அளவுக்கு போயிருக்கான் அப்படின்னா இதுக்கு என்ன காரணம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஆசையோடையும் கனவோடையும் அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருந்திருப்பா. அப்படி ஆயிருக்கும் நினைச்சு கூட பார்த்திருந்திருக்காது. இப்ப இவனோட இந்த செயல்னால அந்த பொண்ணோட லைஃபே போயிருச்சு. இவனோட லைஃபும் தான். இப்ப இவனால மட்டும் வாழ்க்கையில நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா என்ன? 20 வயசுலயே கொலை வழக்கு, அதுவும் 18 வயசுக்கு கீழே இருக்கிற பொண்ணை கொண்டிருக்கான். நிச்சயமா போக்சோ வழக்கும் சேர்ந்துதான் கொடுப்பாங்க. இப்ப இந்த மாதிரி குற்றங்களுக்கு எல்லாம் மோஸ்ட்லி சாகும் வரை சிறை இல்ல அதிகபட்சம் மரண தண்டனை வர கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அவனை கொள்ளுங்க, அவன் கொண்டாதான் என் பிள்ளைய சாந்தி அடையும். என் பிள்ளை என்ன துடி தொட்டு சேர்த்துச்சோ. என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான தப்புக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய தண்டனைகள் ரொம்ப கடுமையாவும் ரொம்ப உச்சபட்சமாவும் இருக்கணும். ஏன்னா கடுமையா தண்டனைகள்லாம் கொடுத்தாதான் இனி ஒருத்தன் இப்படிலாம் ஒரு பொண்ணை பண்ண கூடாதுன்ற எண்ணம் வரும். தான் நேசிச்ச ஒரு பொண்ணையே கொல்றான் அப்படின்னா என்ன பொறுத்தவரை இவெல்லாம் இந்த சொசைட்டில வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவன். இவனுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய தண்டனைன்றது இனி ஒருத்தன் ஒரு பொண்ணை தொடுறதுக்கே பயப்படணும். அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் ப்ராப்ளம் எங்க இருந்து தொடங்குது அப்படின்னா, நம்ம நாட்டுல நம்ம பசங்களுக்கு எமோஷன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்றது, எமோஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லி கொடுக்கறது இல்ல. நம்ம பசங்களுக்கு சின்ன வயசுல இருந்து ஈகோவை தான் மனசுக்குள்ள விதைக்கிறோம். மைண்ட் எப்படி எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் காமா வச்சுக்கிறது, ஸ்ட்ரெஸ் எப்படி ஹேண்டில் பண்றது, ரிஜெக்ஷன் எப்படி ஃபேஸ் பண்றது, இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோமா? தேவையில்லாம எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் வயலன்ஸை கையில எடுக்க கூடாதுன்றத ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். முக்கியமா எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ண சொல்லி கொடுங்க. ஏன்னா இதெல்லாம் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஸ்கூல்ல பொறுத்தவரை மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரின்னு தான் சொல்லி தருவாங்க. ஆனா இந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டோ, ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் எப்படி நடந்துக்கணும், ஒருத்தவங்க ஒரு பவுண்டரி செட் பண்றாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி மதிக்கணும், இது எல்லாமே பேரண்ட்ஸ் நீங்க தான் சொல்லி தரணும். சப்போஸ் நீங்க ஒரு பையனா இருந்து இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரு பொண்ணு உங்க லவ்க்கு நோ சொல்லிட்டாங்க அப்படின்னா அதோட எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. அவ சப்போஸ் உங்களை உண்மையிலேயே விரும்பினா அப்படின்னா அவளே உங்களை தேடிதான் வரப்போறா. அண்ட் ஃபைனலா என்னோட ஃபாலோவர்ஸ் மற்றும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கிற நீங்க இந்த மாதிரி எந்த ஒரு தவறான பாதையிலையும் போக மாட்டீங்க அப்படின்னு நம்புறேன். ஸ்டே பிளஸ்ட். மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திப்போம். பாய்.